சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுவினை வருகின்ற 10, 13, 17 ஆகிய 3 தினங்களில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். மற்ற தினங்களில் அரசு விடுமுறை விடப்படுகின்றது என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா அறிவித்துள்ளார். தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசும்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வருகின்ற 10, 13, 17 ஆகிய 3 தினங்களில் மட்டுமே வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். குறிப்பாக 17ஆம் தேதி விடுமுறை தினமாக தமிழக அரசு அறிவித்திருந்த போதிலும் அன்று வேட்பு மனுக்களை பெறலாம் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது என்று கூறினார். மேலும் வேட்பாளர்கள் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையாளர் திரு மணிஷிடம் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும், தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்க 3 பறக்கும் படைகள் மற்றும் 2 வீடியோ குழுக்கள் அமைக்கப்படும் என்றும், இந்த குழுக்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் என்றும் கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநகராட்சி ஆணையாளர் மணிஷ், ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் மறைவை ஒட்டி நேற்று இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள். அந்த கால அட்டவணையில் வேட்புமனு தாக்கல் செய்ய போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை. 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை உள்ள நாட்களில் வெறும் 3 நாட்கள் மட்டும்தான் அரசு வேலை நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். மீதி 5 நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள். ஆகவே இதனை கவனத்தில் கொண்டு, அதேபோல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமுல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் வணிகர்களும் வியாபாரிகளும் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். பொங்கல் பண்டிகையின் காரணமாக இந்த தேர்தலை தள்ளி வைத்து அடுத்த மாதம் நடத்துவதற்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து கட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்திய கனசங்கம் கட்சி, தலித் விடுதலை இயக்கம், திராவிட எழுச்சி பேரவை, திராவிடர் பேரவை, ஆதித்தமிழர் வெற்றி கழகம் மற்றும் புதிய திராவிடர் கழகம், தலித் விடுதலை இயக்கம், தலித் விடுதலை கட்சி, மாவீரன் பொல்லான் பேரவை, தமிழக தொழிலாளர் கட்சி என அனைத்து அமைப்புகளின் சார்பாக இன்றைக்கு ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு ராஜகோபால் சுன்கராவிடம் நேரில் மனு வழங்கியிருக்கிறோம். வடிவேல் ராமன், தலைவர், சமூக நீதி மக்கள் கட்சி.